மதுரையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதன் முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எஃகு கோட்டை போல வலுவாக உள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நிலவும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கனிமொழி எம்பி ராகுல் காந்தியை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைமை மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது மனக்கசப்புகள் மறைந்துவிடும் என்றார். தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், பிரதமர் மோடியின் அறிவிப்புகள் மக்களை ஏமாற்றும் முயற்சி என சாடினார். இறுதியாக ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் குறித்து பேசிய அவர், ஒரு திரைப்படத்தை வெளியிட விடாமல் தடுப்பது ஜனநாயகத்திற்கு அழகல்ல என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குறிப்பிட்டார். வஞ்சகம் செய்து தொடக்கத்திலிருந்தே இந்த 4.5 ஆண்டு காலமாக நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்து வந்திருக்கிறது. இந்த டிஸ்கிரிமினேஷன், அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குவது, திட்டங்களை தருவது, நமக்கு உரிய நிதியை ஒதுக்கவில்லை. ஆனால் மதுரைக்கு வந்து தன் இஷ்டத்துக்கு பொய்களை அவிழ்த்து விட்டுவிட்டு நம்முடைய தலைமை அமைச்சர் நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார். அந்த முயற்சியெல்லாம் ஒன்றும் எடுபடாது. திராவிட மாடல் அரசு எல்லா தரப்பினருக்கும் தேவையான நல் திட்டங்களை வழங்கி இப்பொழுது நாள்தோறும் பிரச்சாரம், 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் என்ற அறிவிப்பையும் கூட நேற்றைக்கு மாலையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே களத்திலே அனைவரையும் முந்திக் கொண்டு செல்வதற்கு திமுக தலைமையிலான கூட்டணி தயாராக இருக்கிறது, முந்திக் கொண்டும் இருக்கிறது. அதே சகோதரி கனிமொழியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பதாக இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அதனால சின்ன சின்ன ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள்லாம் அது தலைமையின் கருத்துக்கள் இல்லை இல்லையா, அதனால அதெல்லாம் சரிபடுத்திடுவாங்க. எனக்கு அதை பற்றிய என்ன காரணங்கள், படத்தில் என்ன செய்திகள், என்ன கருத்துக்கள், எதற்காக தள்ளி போகுதுங்கிறது எனக்கு முழு விவரம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் பொதுவாக ஒரு திரைப்படத்தை வெளியிட விடாமல் தடுக்கிற மாதிரி வருவது அது ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல.